பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா ஹலோ எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு டேக் ஓகே ஃபார் நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். இட்ஸ் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஜேகே கிட்ட நான் ஜாபுக்கு போகிறேன், நீ சொன்னால் நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட ரொம்ப ஹாஷாக திட்டிட்டு அவன் பாட்டுக்கு ரூமில் போய் தூங்கியிருப்பான். ஆனால் ஜேகேக்கு சுத்தமாக தூக்கம் வந்திருக்காது. அவன் அந்த குட்டி கார்டனில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் அமைதியாக உட்காந்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். அதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். ஜேகே ஸ்டில் அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் தூங்கியிருக்கவே மாட்டான். அவன் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். அழுது அழுது அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது. அதெல்லாம் எதையுமே அவன் பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறான். இப்போது ஜங்குக் தான், பாப்பா என்ன கிளம்பிட்டியா? ஆமாம். ஏன்? இல்லை, எதுவும் சாப்பிடாமலே போகிற. என்ன வச்சுருக்க சொல்லு, நான் என்ன வச்சுருக்கேன், என்ன சாப்பிட்டு போகணும் சொல்லு. இல்லை, ஒன்றும் இல்லை. நிஜமால போய் ஜாபுக்கு போறியா? ஏன்? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா எப்படி தெரியுது ஜங்கு? இல்லை பாப்பா, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேள. ஃபஸ்ட்டு நீ யார்? நீ சொன்னால் நான் ஏன் கேட்கணும்? இதை பாரு ஜங்கு, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத. எனக்கு ஜாபுக்கு போகிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போகணும். அது மட்டும் இல்லாமல் என் பேபியை நான் தான் பார்த்துக்கணும். யாரும் எனக்கு வந்து எதையும் பண்ண தேவையில்ல, புரியுதா? இன்னொரு வாட்டி என்னை இந்த ஸ்டாப் பண்ணுற வேலை வச்சுக்காத. நான் நேற்று நைட்டே உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், நான் ஜாபுக்கு போகிறது தான். நான் கிளம்புறேன். பாப்பா ஒரு நிமிஷம், டேப்லெட் எடுத்துக்கிட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த கேர் பண்ணுறன்ற பேரில் என் நடிக்க தேவையில்ல, புரியுதா? நான் கிளம்புறேன். அப்புறம் இந்தா. எதுக்குது பாப்பா, எதுக்குது? நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன். இந்த காசை வச்சு உன் வீட்டுக்கு போயிடு, புரியுதா? நான் ஈவினிங் வரும்போது இங்கே இருக்காது. உன்னை பார்க்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என் லைஃப் இந்த அளவுக்கு. பாப்பா பாப்பா, ஏன் இப்படிலாம்? ஒன்றும் தேவையில்ல. உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை வச்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிடு, புரியுதா? நான் ஈவினிங் வரும்போது இங்கே இருக்காத. நான் தனியாக இருக்கணுன்ட்டு தான் இங்கே வந்தேன். பின்னாடியே நீ வருவேன்னு எனக்கு தெரியாது. நான் ஈவினிங் வரும்போது இங்கே இருக்காத. பாப்பா பாப்பா ஒரு நிமிஷம். ஜெமன் தான் வந்துட்டே இருக்கேன். ஜெமன், ஏண்டா ஏன் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்க? எனக்கு புரியவே இல்லையா? என் காதல் உனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குதா? இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாப்பா. எங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் உன்னை வெறுத்துருவணும்னு பயமா இருக்கு. நான் உன்னை விட்டு போகணும்னு யோசிச்சிருவணும்னு பயமா இருக்கு. நீ சொன்ன மாதிரி நான் ஒரு யூஸ்லெஸ் இல்லை. என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இப்போ நான் உனக்கு பாரமா தெரியறல்ல. வீட்டுக்கு போயிடுன்ற. உன்னை விட்டு எப்படி என்னால் போக முடியும்?
போயிடு போயிடு போயிடுன்னுட்டே இருக்க. போகணுன்னா நான் செத்து தான் போகணும். என்னால் உன்னை விட்டு போக முடியல. அப்படியே செத்துடலான்னாலும் என்னை விட்டுட்டா உன்னை யார் பார்த்துப்பா? பாப்பா, என்ன மாதிரி உன்னை யாராலையும் இந்த அளவுக்கு காதலிக்க முடியாது பாப்பா. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஏதோ எல்லா தப்பும் நான் மட்டும்தான் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நீ எந்த தப்பும் பண்ணலையா? ம்? நீ எனக்கு துரோகம் பண்ணல. அது ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? சுகா சொன்ன மாதிரி அவனுக்கு பாரமா தெரியறல்ல. எனக்கு ஏன் தெரியல, உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நீ மட்டும்தான் தெரியுற. எனக்கு வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தெரியல, அப்படியே வளர்ந்துட்டேன் போல. எனக்கு உன்னை விட்டா வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது பாப்பா. ஆனால் நானும் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் எனக்கு தான் எதுவுமே தெரியலையே. நான் ஒரு ஜீரோ, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அவன் கொடுத்துட்டு போன அமௌண்ட்டையே பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஒரு காஃபி ஷாப்பில் தான் காமிக்கிறோம். ஜங்குக் ஜங்குக் ஒன்று தான். ஆ ஜமன், என்ன வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துருக்க? என்னன்னு சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. ஏய் சிலக்கு, என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தேன். என்ன சுகா, எனக்கு வேலை இருக்கு. நான் என்ன இவனை மாதிரி வெட்டியாக உட்காந்துட்ருக்கேன்? எனக்கு வேலை இல்லை. ஏய் ஜமன், பிஸியாக இருந்தியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. சாரி ஜமன், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஏன், அது உனக்கே தெரியலையா? ஆ ஏய் சிலுக்கு, நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்? சரி, நான் எதுவுமே பேசல, நீயே பேசு. வந்ததுலேருந்து அமைதியாகவே உட்காந்துட்ருக்கான். ஏதாவது சொல்கிறானா? ஜமன், சாரி ஜமன். இதை சொல்கிறதுக்கு தான் வர சொன்னியா? ஏய் சிலுக்கு, இதை பாரு, நான் டென்ஷன் ஏற்றிட்டுருக்க. ஜேகே, நீ சொல்லு, எதுக்கு வர சொன்ன? இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லு. நான் வேலைக்கு போகணும். ஏதாச்சும் இங்கே ஏதாச்சும் ஒரு வேலை எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? என்ன வேலையா? ம், ஆமாம் சுகா, ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. நான் வேலைக்கு போகணும், என் பாப்பாவை பார்த்துக்கணும். அதான் எனக்கு ஒரு வேலை மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறியா? ம். ஏய், ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு நான் காமெடி பண்ணிருக்கியா? இல்லை ஜமன், நான் சீரியஸாக தான் கேட்குறேன். நான் வேலைக்கு போகணும், என் பாப்பாவை பார்த்துக்கணும். போதும், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அதான் நான் வேலைக்கு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அவனை. ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். ஏய், என்ன விளாட்றியா? ஆ பாரு சுகா, கூப்பிட்டு வச்சு கலாச்சிட்டு இருக்கான். ஆமாம், உனக்கு என்ன வேலை தெரியும்? ஆ காலேஜும் நான் முடிக்கல. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன வேலை தெரியும் சொல்லு. ஏ அப்படிலாம் இல்லை, எந்த வேலைனாலும் நான் பண்ணுறேன். நிஜமாவா? சுகா, அவன் தான் கேட்டுட்டு இருக்கான, நீ ஏன் பதில் சொல்லிட்டு இருக்க? சிலக்கு, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும், புரியுதா? சிக்கி, என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும்? ஏன் எல்லாரும் என்ன தெரியும் என்ன தெரியும்னு கேட்டுட்ருக்கீங்க? ஏன்
என்னால் முடியாதா என்ன? ஆ நான் என் பாப்பாவை பார்த்துக்கணும். அவனுக்கு நான் பாரமாக இருக்க நான் விரும்பலை. நான் அவனை நல்லா பார்த்துக்கணும். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதை என்னால் பார்க்க முடியல. நான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும். அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்கணும். இதுக்கு நான் வேலைக்கு போகணும். அதுக்காக நான் எந்த வேலையும் செய்ய ரெடியாக இருக்கேன். எந்த வேலைனாலும் பரவாயில்ல. ஜிகே சீரியஸாக கேட்டுட்ருக்கியா? நான் சீரியஸாக தான் சுகா கேட்குறேன். அது ஏன் உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது? நான் என் பாப்பாவை பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். போதும், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கப்புறமும் நான் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் அவனை பத்திரமா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் கேட்குறேன். எந்த வேலைனாலும் செய்வியா? நான் ரெடி ஜிமன். நான் எந்த வேலைனாலும் செய்வேன். எதுனாலும் ஓகே தான். நான் என் பாப்பாவை பார்த்துக்கணும். ஜெகே, இது கிராமம் ஜெகே. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எந்த வேலையும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, நான் ஓகே. எனக்கு ஓகே தான். எந்த வேலைனாலும் ஓகே தான். ப்ளீஸ், நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு கேட்டுட்ருக்கான். ஜிம்மன் அப்படியே ஆஃப் ஆகி அப்படியே ஜேகேவியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிம்மன், ஜிம்மன், ஹெல்ப் பண்ணுறல்ல? நான் வேலைக்கு போகிறேன் ஜிம்மன். என் பாப்பாவை பார்த்துக்கணும். அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்கணும் ஜிம்மன். ப்ளீஸ் ஜிம்மன், ஹெல்ப் பண்ண. ஜெகே, நீ சீரியஸாகவே கேட்குறியா ஜெகே? ஜிம்மன், உனக்கு புரியலை. ஆனால் எனக்கு தேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு அவன் வேணும். நான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜிம்மன், பாப்பா தான் ஏதோ என்னை தப்பாக புரிஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நீயும் அதை நம்பாத ஜிம்மன். எனக்கு அவன் வேணும் ஜிம்மன். நான் அவனை லவ் பண்ணுறேன். எனக்கு அவன் வேணும். நான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். எவ்வளோ கஷ்டம்னாலும் நான் தாங்க ரெடியாக இருக்கேன். நான் அவனை பார்த்துக்கணும். ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ப்ளீஸ் ஜிம்மன். ஜிம்மன், ஏன் சைலண்டாக இருக்க? சாரி ஜெகே. எதுக்கு சாரி சொல்கிற? வேலை கிடைக்காதா? அப்படி இல்லை. நான் தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல, விடு. வேலை கிடைக்கும்ல. ஜெகே, சுகா, நான் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு 1 or 2 days. இல்லை 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 இல்லை. என்னடா? இல்லை சுகா, என்னால் அவ்வளோ நாளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கு. என்னடா நாளைக்கு? ப்ளீஸ் சுகா, நாளைக்கு நான் வேலைக்கு போகணும். சரி ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். ஜிம்மன், ஜெகே, வேலை கிடைச்சிரும்ல? நான் ட்ரை பண்ணுறேன். நான் நைட் உனக்கு கால் பண்ணுறேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஜிம்மன், இப்போயாச்சும் என்ன நம்புறியா? நான் தேவை லவ் பண்ணுறேன். ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு அவன் வேணும். ப்ளீஸ் ஜிம்மன், நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கோ. சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சாரிடா, என்னை மன்னிச்சிரு. நானும் உன்னை டே மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே
ஜேகேவை அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது. அப்படியே வீட்டுக்கு வரான். ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரான். ஜேகே அப்படியே மில்க் கிளாஸோட வெளில வரான். பாப்பா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரியா? இந்த மில்க்கு ஏது உனக்கு? என்ன அமௌண்ட் ஏதுன்னு கேட்டேன். இதெல்லாம் எப்படி வாங்கினேன்? அது அது ஒரு செயின் போட்டிருந்தேன்ல, அதை விற்றுட்டேன். என்ன? அது எதுக்கு? அதான் அதை விற்றுட்டேன். இந்த நீ ரொம்ப டயர்டாக இருப்பல்ல, இதை குடி. உனக்காக நான் குக் பண்ணியிருக்கேன். வந்து சாப்பிட்றியா? ம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறான். ஜேகேக்கு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு அவன் போய் குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே வந்து உட்காடுறான். டேக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கான். அவன் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுறான். ஜேகே அப்படியே டேவோட வாயவே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவன் ஏதாவது சொல்லுவானா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஆனால் டே எதுவுமே சொல்லலை. அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறான். இதுவே ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டான்றதே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகேவும் உட்காந்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அவன் அந்த பிளேட்டெல்லாம் எடுத்து போய் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே அப்படியே வெளில வந்து பார்க்குறான். அவன் அந்த பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு செகண்ட் அப்படியே நிற்கிறான். நின்றுட்டு ஜேகேவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஏன் பண்ணுற? என்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறியா இல்லை நடிக்கிறியா? எனக்காக இதெல்லாம் ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். டே அப்படியே எழுந்திரிச்சிட்டு வெளில வரான். அங்கே பார்த்தா ஜேகே இல்லை. ஆனால் டேக்கான ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஒரு குட்டி நோட் ஒன்று எழுதி வச்சுருக்கான். நான் வெளில போகிறேன், இதெல்லாத்தையும் சாப்பிட்ரு. டேப்லெட் இங்கே வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிட்டுட்டு போ. உனக்கு ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மதியமாக கொண்டு போய் சாப்பிட்ரு. ம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கான். டே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது. டே வீட்டுக்கு வர்றான் மில்க் கிளாஸோட. ஜேகே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வந்த உடனே டே இந்தா இதை குடிச்சிரு. நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, நான் உனக்காக ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறேன். எங்கே போனேன்? எங்கே போனேன்னு கேட்டேன். என்ன இன்றைக்கும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு ஏது அமௌண்ட்டு? அது எங்கே போனேன்னு கேட்டேன். இங்கே கேட்கலையா? இதெல்லாம் வாங்க உனக்கு அமௌண்ட் ஏது? நேற்று செயினை விற்றுட்டேன்னு, இன்னைக்கு இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க. ஏதோ உனக்கு அமௌண்ட்டு? பாப்பா அது வந்து ஏதுன்னு கேட்குறேன்ல. அண்ணா வேலைக்கு போகிறேன். என்ன வேலைக்கு போறியா? பாப்பா அங்கே குக் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்ரு. அப்புறம் மில்க் அங்கே வச்சுருக்கேன், அதையும் குடிச்சிரு. அப்புறம் அங்கே டேபிள் மேலே பாரு, டேப்லெட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சாப்பிட்ரு. என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். காலையில் சீக்கிரமாக கிளம்பணும். பாய். எல்லாத்தையும் சாப்பிட்ரு. குட் நைட். ஜிகே ஒரு நிமிஷம் நில்லு. ஜிகே. என்ன என்ன வேலைக்கு போகிற? அதெல்லாம் எதுக்கு? வேலைக்கு போகிறேன், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு உள்ளே போயிடுறான். டே அப்படியே நின்ட்டு பார்த்துட்டே இருக்கான். வேலைக்கு போறியா? என்ன வேலைக்கு?
என்ன என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே ஜெகே தூங்கிட்டியா அதுக்குள்ளே தூங்கிட்டியா ஜெகே ஜெகே என்ன பாரு ம். என்ன பண்ணுறான் என்ன வேலைக்கு போகிறான் ஏன் இப்படி வந்து படுத்திருக்கான் கையிலலாம் அடிபட்டிருக்கு ஜெகே ம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த வீட்டுக்கு வெளியில தான் டீ பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். விடாமல் ஜிமனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏய் சிலுக்கு, ஃபோன் அடிக்குது, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அட்டன் பண்ண வேண்டியதானே? இல்லை, தியான் தான் கால் பண்ணுறான், அட்டன் பண்ணி பேசு. இல்லை, ஜெகே வேலைக்கு போகிறத பற்றி தான் என்கிட்ட கேட்பான். நான் தான் அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சா கண்ட மணிக்கு கத்துவான். நான் அட்டன் பண்ணல. டேய், நீ அட்டன் பண்ணலன்னா விடாமல் கால் பண்ணிட்டே இருப்பான். எங்க கூட யுகா யுகா என்ன பண்ணுற யுகா? சிலுக்கு நான் பார்த்துக்கிறேன். ம் பேசு. ஜிமன் ஜிமன் ஆ சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே ஷுகாவை தான் பார்க்குறான். பேசடா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நான் என்ன கேட்க போகிறேன்றது உனக்கே நல்லா தெரியும். என்னடா, என்ன சொல்கிற, என்ன கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஜிகேவை மீட் பண்ணியா? அது மீட் பண்ணியா? ஆமாம். அதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லைடா, ஜெகே சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். அதனால தான் அவன் வேலைக்கு போகிறானா? ஆமாம். எங்க? அது 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 வந்து யுகா யுகா, இதெல்லாம் உங்களுக்கும் தெரியுமா? ஆ, அவன் வேலைக்கு போகிறானா? ஆமாம், போகிறான். அதில் என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா? இதை பாரு தயா, அவன் இதெல்லாம் ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான் அப்படின்றது எல்லாமே உனக்கு மட்டும்தான் தெரியும். ம் அவன் எங்ககிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டான். நான் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. உன்னையே யோசித்து பார்த்தேன். எனக்கு இதை விட வேறு வழி தெரியல. அதனால தான் பண்ணேன். ம் ஷுகா ஷுகா, என்ன பேசுகிற ஷுகா? அவன் அவன் எப்படி? அவனால் முடியாது. அது ஏன் நீ ஏன் சொல்கிற? ம் அவனால் முடியாதுன்னு நீ ஏன் சொல்கிற? உனக்கு தெரியுமா அவனால் முடியாதுன்னு? தியாங், நான் ஒன்று சொல்லவா? அட்வைஸ் பண்ணணுன்னு நினைக்காத. உனக்கே நல்லா தெரியும் அவன் உன் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்கான்றது. அதை தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறன்னு எனக்கு தெரில. அண்ணா, போதும். அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. அது உனக்கு புரியலையா, இல்லை புரியாத மாதிரி இருக்கியா அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரில. தியாங், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அதை நீ என்னை தப்பாகவே எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. அதனால தான் சொல்கிறேன். சிலுக்கு, ஆ என்ன? நான் நேற்று ஜெயிக்க கூட ஒரு 1 hour இருந்திருப்பேன்ல? ஆ இருக்கும். 1 hour நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் அவன் பேசினது ஃபுல்லாக உன்னை பற்றி மட்டும்தான். மூச்சுக்கு 300 தடவை பாப்பா, ஏன் பாப்பா, ஏன் பாப்பா, ஏன் பாப்பாக்கு. அவன் அதை மட்டும்தான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருந்தான். அவன் உன்னை பற்றி மட்டும்தான் அதை அவன் பேசிக்கிட்டு இருந்தான். அவனை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை.
இது நான் இப்போ ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஜஸ்ட் 1 ஹவர் தான் அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவனை பற்றி எனக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு. அவன் மேலே பைத்தியமாக இருக்கன்றது. ஆனால் இவ்வளோ வருஷமாக அவன் கூட இருந்திருக்க, உனக்கு ஏன் அவன் காதல் மட்டும் புரியலை? சுகா, என்ன பேசுகிற? சிலக்கு உனக்கு கூட தோணலையா? தியாங்க, இதை பாரு. அவன் உன்கிட்ட அவனுடைய காதலை கன்வே பண்ண விதம் தப்பாக இருக்கலாம், பட் அவனுடைய காதல் உண்மை தானே? உண்மையில வச்சிருக்க காதல் உண்மை இல்லையா அண்ணா? சொல்லு. இல்லை உன் மனசுக்குள்ள அவன் இல்லையா? இல்லவே இல்லைன்னு சொல்லு. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். உனக்காக எல்லாமே பண்ணுறான் தயா. அவன் என்ன வேலைக்கு போகிறான் தெரியுமா? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சர்வெண்ட்டாக வேலைக்கு போகிறான். சுகா, என்ன சொல்கிற? சர்வெண்ட்டாவா? அவன் எங்ககிட்ட என்ன கேட்ட தெரியுமா? எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, என் பாப்பா அகன். அவன் எங்ககிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பாப்பாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனை நான் நல்லா பார்த்துக்கணும். அவன் வேலைக்கு போக வேணாம். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கப்புறம் நான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ அவன் என் பக்கத்தில் இருக்கான். அதனால நான் அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக நான் வேலைக்கு போகணும். எனக்குன்னு ஒரு வேலை. என் பாப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்கணும். இதுக்காக நான் என்ன வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும் அப்படின்னு எங்ககிட்ட கேட்டான். நாங்கள் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னோம். இல்லை, என் பாப்பாக்காக எனக்கு வேணும், ஒரு வேலை வேணும் அப்படின்னு எங்ககிட்ட கேட்டான். இப்போ சொல்லு, அவன் உன்கிட்ட நடிக்கிறானா? அவன் தாத்தாக்காக இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கானா? சொல்லு. சுகா, நிஜமாலுமே இதெல்லாம் பண்ணானா? உனக்கு சந்தேகமாக இருந்தா மார்னிங் சிலுக்கு அவன் வீட்டுக்கு அனுப்புகிறான். அவன் கூட்டிகிட்டு போவான். போய் பாரு அவன் என்ன வேலைக்கு போகிறான்னு. இதை பாரு தயா, அவனை மிஸ் பண்ணிடாத. மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அவனை மாதிரி உன்னை யாராலையும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. பார்த்துக்கோ, அந்த போகமாலேயே முடியாது. ஏன் என்னாலேயே முடியாது. நானாக இருந்ததான் இதெல்லாம் பண்ணியிருப்பானான்னு எனக்கு தெரில. ஆனால் உனக்காக இது எல்லாத்தையுமே பண்ணுறான். அவன் கேட்குறதெல்லாம் என்ன? உன்கிட்ட இருந்து அந்த காதல் மட்டும்தானே கேட்குறான். வேறு என்ன கேட்குறான்? அவனை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா? அவனை வேணான்னு சொல்கிற, ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா? சரி, ஓகே, உடனே ரீசன் கேட்டா அவன் என் பிரதரும்ப. சரி, நான் உன்னை கேட்குறேன், அவன் உன் பிரதரை தாண்டி வேற ஏதாச்சும் ரீசன் வச்சுருக்கியா அவன் வேணான்றதுக்கு? ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இருக்காது. ஏன்னா அவன் தான் உன் மேலே பைத்தியமாக இருக்கான்ல. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்ல. நல்லா யோசித்தையா? ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க. சொல்லணும்னு தோணுச்சு. தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டுக்கு காலை கட் பண்ணிடுறான். தேங்க அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன பேசுறது, என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. அவன் நேராக உள்ளே போகிறான். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜெகே தான். அவ்வளோ க்யூட்டா, ரொம்ப டயர்டா, அவ்வளோ அழகா ஒரு பில்லோவை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே ஜெகேவை பார்த்துட்டே இருக்கான்.
ஏன்டா ஏன் இதெல்லாம் பண்ற? ம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஐ லவ் யூ பாப்பா. ஐ லவ் யூ. என் காதலை எப்போ புரிஞ்சுப்ப? ம் ஏன் ஜிக்கி ஏன் இதெல்லாம் பண்ற? நான் உனக்கு என்ன பண்ணேன்? ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீ பாட்டுக்கு அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். தியான் தியான் ஆ ஜிம்மன் எப்போ வந்த? இப்போதான்டா. என்ன இன்னமும் தூங்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போகலையா? இல்லை போகல. ஏன்டா என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜிம்மன் ஜிம்மன் சுகா சொன்னதெல்லாம் உண்மையா? ம் எந்திரிச்சு வா. எங்க? எந்திரிச்சு வா போகலாம். எங்கடா? ஜேகே பார்க்குறது. என்ன? ஜேகேவை பார்க்குறதுக்கு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் தான் டேவை கூட்டிகிட்டு போகிறான். அது ஒரு குட்டி கிராமம். அவ்வளோவா பெருசாக வசதி எதுவும் இல்லை. அப்படியே டேவோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பாரு ஜேகே. எப்பயாச்சும் அவனை நம்புறியா இல்லை இப்பயும் அவனை நம்ப மாட்டியா? உனக்கே நல்லா தெரியும்ல தயா அவன் எப்படியெல்லாம் இருந்தான்றது. அவன் கண்ணு முன்னாடி வந்து பார்த்துருக்கல்ல. ஜிம்மன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேபிள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் பாரு. எங்ககிட்ட இப்படி தான் கேட்டான். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பாப்பாவை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் எங்ககிட்ட கேட்டான். எங்களுக்கு வேறு வழி தெரில. தியான் ஜிம்மன் ஜிம்மன் என்ன ஜிம்மன் பண்ணுறான்? இதெல்லாம் ஏன் பண்ணுறான்? ஏன் உனக்கு தெரியாதா? ஆ உனக்காக தானே பண்ணுறான் இதெல்லாம். இதெல்லாம் எதுக்கு ஜிம்மன்? அவனை நல்லா அப்படி பார்க்க முடியல ஜிம்மன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ம் அவன் எங்ககிட்ட தேவை நல்லா பார்த்துக்கணும், தேவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றத மட்டும்தான் திருப்பி திருப்பி எங்ககிட்ட கேட்டான். எங்களுக்கும் வேறு வழி தெரில. அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இதை சொன்னேன். அவனுக்கு என்ன தலையெழுத்தாதையா? ம் ம் உனக்கே நல்லா தெரியும்ல ஜேகே எப்படி இருந்தான்னு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உனக்காக அங்கே வந்து உட்காந்துருக்கான். அங்கே பாரு, எல்லாத்துக்கிட்டே திட்டு வாங்கிட்டு செய்ய தெரியாமல் உனக்காக கஷ்டப்பட்டு இதெல்லாத்தையும் பண்ணுறான்ல. ம் நானும் அவன் மேலே கோவமாக தான் இருந்தேன். உனக்கு பண்ணதெல்லாத்தையும் நினைக்கும் போது எனக்கும் அவன் மேலே கோவம் இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி உன் மேலே வச்சிருந்த காதல் தெரிஞ்சது. அதனால தான் சைலண்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் அது உனக்கு புரியவே இல்லைல்ல. இப்போ கூட அவன் நடிக்கிறான்னு நினைக்கிறியா? ம் இப்போ கூட அவன் நடிக்கிறான்னு நினைக்கிறியா? இப்படியெல்லாம் பண்ணி அவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ம் அவனுக்கு இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது சொல்லு? அவன் ஆசைப்படுறதெல்லாம் அவன்கிட்ட இருந்து அந்த காதல் மட்டும்தான். ஏதோ சொன்னி என்கிட்ட நடிக்கிறான், அவன் தாத்தாக்காக தான் இதெல்லாத்தையும் பண்ணுறான்னு. இப்படியெல்லாம் பண்ணுறவனா இருந்திருந்தா, எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறவனா இருந்திருந்தா, இது என்னைக்கோ பண்ணிட்டு உன்னை குப்பையில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லு? டேய்
ஏன்டா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். டேவோட ஐஸ் மொத்தமும் ஜெகே மேலே தான் இருக்கு. அங்கே டேபிள் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே ஒருத்தர் பயங்கரமாக ஜெகேவை திட்டிக்கிட்டு இருக்காரு. ஜெகே எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு தலை கீழே தொங்க போட்டு சாரி மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். வயசுலேருந்து டிஎஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஜிமன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். ஜிமன் பேசுகிறது எதுவுமே அவன் காதில் கேட்கவே இல்லை. ஜெகே அங்கே திட்டு வாங்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவன் காதுக்கு கேட்குது. அவன் சாரியை தவிர அவர் எதுவுமே சொல்லலை. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் தான் காமிக்கிறோம். டே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஐஸில் அப்படியே டிஎஸ் தேங்கி நின்றுட்டுருக்கு. ட்ராப் அவுட் ஆகலை. ஜெகே அப்படியே உள்ளே வரான். டேக்கான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் உள்ளே வந்துட்டுருக்கான். உள்ளே வந்துட்டு ஜெகேவோட ஐஸ் டேக்கிட்டு தான் போகுது. பாப்பா பாப்பா என்னாச்சு? என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியா என்ன? ஆ ஏன் எப்படி உட்காந்துருக்க? ஓகே தானே நீ? இந்தா உனக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இதை சாப்பிட்ரு. ம் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து குக் பண்ணுறேன். பசிக்குதா என்ன? சாரி சாரி தான், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இரு நான் வந்துடுறேன். செக்கே ஒரு நிமிஷம். என்ன என்னன்னு சொல்லு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. கொஞ்சம் நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறியா? ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். ம் சொல்லு, என்ன பேசணும்? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. என்னாச்சு உனக்கு? ம் எனக்கு குக் பண்ணுற வேலை இருக்குது. நான் போய் குக் பண்ணுறேன். இங்கே நான் உங்ககிட்ட பேசணும். என்ன என்ன பாப்பா சொல்லு. உன் தாத்தாவுக்கு கால் பண்ணு. எதுக்கு கால் பண்ணு? நான் சொல்கிறேன். உன் தாத்தாவுக்கு கால் பண்ணு. எதுக்கு கால் பண்ணு? நான் சொல்கிறேன். எதுக்குன்னு கேட்குறேன். கால் பண்ணி உன் தாத்தாவை வர சொல்லி நீ கிளம்பு. எதுக்கு எதுக்கு நான் போகணும்? என்னை விட்டு போயிடு. நீ என் கூட இருக்காத. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. இங்கிருந்து போயிடு. இதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வர சொன்னேன். எனக்கு வேலை இருக்கு, நான் போய் குக் பண்ணுறேன். ஜெகே, நான் உங்ககிட்ட பேசுறது காது கொடுத்து கேளு ஜெகே. கேட்டுட்டேன், சொல்லிட்டேன். அதுக்கு முடியாது. ம் போதுமா? என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது. நான் போய் குக் பண்ணுறேன். உனக்கு பசிக்கும். ஜெகே, என்னை பாரு. என்ன சொல்லு. என்னை விட்டுட்டு போயிடு. வேணாம், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எது பிடிக்கல? ம் எது பிடிக்கல? நீ எனக்காக இதெல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு போய் உள்ளே குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே பாட்டுக்கு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே அதெல்லாம் சுத்தமாக காதுலேயே போட்டுக்கல. அவன் பாட்டுக்கு குக் பண்ணிட்டு வந்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டான். டே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். டே பேசுனது கொஞ்சம் கூட ஜேகே காதுலேயே போட்டுக்கல. அவன் சொன்ன ஒரே பதில், உன்னை விட்டுட்டு நான் போக முடியாது, அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போய் படுத்துட்டான். டே என்ன பேசினாலும் ஜேகே காதுலேயே வாங்கிக்க மாட்டான். அவன் டேக்காக பண்ணுறது டெய்லியும் பண்ணிகிட்டே தான் இருக்கான். டேக்கு இதெல்லாம் கோவத்தை தான் ஏற்படுத்துது. அவன் பயங்கரமாக திட்டுவான். இங்கேருந்து போயிடு, என்னை விட்டு போயிடு, ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, என்னை விட்டு போயிடு
உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படின்ற மாரி தான் பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா ஜேகே அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுலயே வாங்கிக்க மாட்டான். டேக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படியே தான் டேஸஸ் போகுது. இப்போ அப்படியே ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலான்டா. ஜேகே அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்ருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. "ஜங்குக், அ அம்மா நீங்க எங்கேங்க? என்னடா அதெல்லாம்? எ அம்மா ஒரு நிமிஷம். அ டேய் இங்க வா. ஆ என்ன ஜேகே? கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் வந்துடுறேன். ஆ சரிடா. ஓனர் வந்துட போறாரு. சீக்கிரம் வந்துரு. நான் வந்துடுறேன். அம்மா வெளில வாங்க. என்னம்மா என்னாச்சு? ஏன்னா நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஜேகே இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீ கேட்டுட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்றேன்? வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வேலை செஞ்சுட்டு இருக்கியா? வேலைக்கு போறியா? ஆமாம்மா வேலைக்கு போறேன். என்னாச்சும்மா? என்ன ஜேகே இதெல்லாம்? அம்மா 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 எல்லாரும் பார்க்குறாங்கம்மா. எதுக்கும்மா அழுகுறீங்க? ஜேகே நீ எப்படி வளர்ந்த புள்ள? அண்ணா இங்கே நின்று டேபிள் க்ளீன் பண்ணிருக்க. அம்மா ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன? ம் எல்லா வேலையும் ஒன்று தானம்மா. எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். ம் தியாங் எங்க? தியாங் அவன் ஸ்கூலில் இருப்பாம்மா இந்த டைமில். ஏம்மா என்னாச்சு? அவனை பார்க்கணுமா என்ன? ஜேகே அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு. வந்து கஸ்டமர் எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அதோ வரேன். அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் என் டியூட்டி முடிய போகுது. நான் வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு போய் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். டேவோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகேவை இந்த நிலமையில அவங்களால பார்க்கவே முடியல. அவன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பயங்கரமாக திட்டு வேற வாங்குறான். அவங்க அம்மா அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு ஜேகே பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணா ஜேகே தான் வழக்கம் போல் டேக்காக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு நிறையா வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். டே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். பாப்பா என்ன? அங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு. மா தியாங் அம்மா நீங்கள் எங்கேம்மா இங்கே? ஏ உட்காரு உட்காரு. அம்மா பேசிட்டுருங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு உள்ளே போயிடுறான். இப்போது டேவோட அம்மா தான் உள்ளே போகிற ஜேகேவே பார்த்துட்டு அப்படியே டேவை பார்க்குறாங்க. டேவோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். டேவோட அம்மாவோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஏய் எதுக்கு அழுதுட்ருக்க? அம்மா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ஏம்மா என்னை பார்க்க வரல? என் மேலே கோவமாக இருக்கியாம்மா? ஏய் என்ன பேசிகிட்ருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏம்மா இவ்வளோ நாள் என்னை பார்க்க வரல? அது கொஞ்சம் வேலையாக இருந்துட்டுண்டா, அதனால தான் வர முடியல. அங்கே ஜேகேவோட தாத்தா, ஜேகேவோட அப்பா அவங்களே பார்த்துக்கணும்ல. அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சாரி. எப்படி இருக்க? ஓகேவா? டேப்லெட்டெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றல்ல? சாப்பிட்றேம்மா. அம்மா உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி வெளியில் போய் பேசலாமா? என்னம்மா எந்திரிச்சா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படி ரொம்ப ஸ்லோவாக எந்திரிக்க முடியாமல் ரொம்ப ஸ்லோவாக எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அப்படியே 2 பேரும் வாக் பண்ணிக்கிட்டே பேசிகிட்ருக்காங்க. அந்த வீட்டுக்கும் வெளியில் ஒரு குட்டி கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. மா என்னதா? மா
தயவு செஞ்சு ஜேகேவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கம்மா. தயவு செஞ்சு ஜேகேவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. என்னால் அவனை பார்க்க முடியல. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு தெரிலம்மா, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அவன் வேணாம். என்னால் அவனை மன்னிக்க முடியலம்மா. எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் கோவம் தான் வருது. தயவு செஞ்சு எனக்காகம்மா, ப்ளீஸ்மா, அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலம்மா. எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் கோவம் தான் வருது. ப்ளீஸ்மா, அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கலம்மா. ப்ளீஸ்மா, எனக்காக இது ஒன்றை மட்டும் பண்ணுங்கம்மா. ப்ளீஸ்மா. நான் இங்கே எல்லாத்தையும் மறக்கணுன்றதுக்காக தான் இங்கே தனியாக வந்து ஸ்டே பண்ணணும்னு நினச்சேன். என் பின்னாடியே வரம்மா. எனக்கு பிடிக்கலம்மா. எனக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் எனக்கு பண்ண டார்ச்சர் மட்டும்தாம்மா ஞாபகம் வருது. என்னால் அவனை மன்னிக்கவே முடியாதும்மா. தயவு செஞ்சு இங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுங்க. அம்மா, வா ஜேகே. காஃபி கொண்டு வந்தா. இந்தாங்க மில்க்கு உனக்கு. ஏன் ஜேகே போகிற? இல்லை, நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் உள்ளே இருக்கேன். ஏன்பா இரு. இல்லைம்மா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. நீங்கள் பாருங்கள், நான் போகிறேன். அம்மா ப்ளீஸ்மா, அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கம்மா. என்ன பேசிகிட்ருக்க நீ? எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கியா? அம்மா, எல்லாம் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன், அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. எங்கே அம்மா முகத்தை பார்த்து சொல்லு. அவனை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடவா? அம்மா சொல்லு. நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? அம்மா இல்லை, எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. நீ என்ன நினச்சி பேசிகிட்ருக்கன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்று, ஜேகே உண்மையில பைத்தியமாக இருக்கான். அது உனக்கு புரியவும் புரியாது, புரிய போகிறதில்லன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. உன்னை யோசிச்சு பாரு. அவன் ஏன் இதெல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக, உன்னோட காதலுக்காக நீ பேசுறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் ஒரு பில்லியனரோட பையன் டேபிள் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யாருக்காக பண்ணுறான்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு தெரியும் நீ ஏன் இதெல்லாம் இப்படி சொல்கிறன்றது எனக்கு நல்லா தெரியும். அம்மா என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத நீ யோசிக்காத. நீயா உட்காந்து யோசிச்சு பாரு. ஜேகேவை பற்றி எனக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ, உனக்கு நல்லா தெரியும் இல்லை? அவன் கேரக்டர் எல்லாமே உனக்கு நல்லா தெரியும். ஜேகேவோட தாத்தா சொல்லி தான் இதெல்லாத்தையும் பண்ணுறான்னு நீ நினச்சிட்ருக்கன்னா, உன்னை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அம்மா இல்லை தயாங், நான் எனக்கு ஒன்று புரியலை. நேற்று வந்தவண்ணா எனக்கு ஜேகேவை பற்றி எல்லாமே தெரியுது. உனக்கேன் புரியல? அவன் காதல் ஏன் உனக்கு தெரியலை? அவன் காட்டுற அன்பு உனக்கு ஏன் புரியலை? அவன் உனக்காக கண்ணீர் சிந்துறது ஏன் உனக்கு புரியலை? ஏன் இதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது? இல்லை எல்லாத்தையும் புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா? இதெல்லாத்தையும் ஏன் பண்ணுற? உண்மையை சொல்லு. ஜேகேவோட கேரக்டர் இப்படியா இருக்கு? அவன் தாத்தா சொல்லி இதெல்லாத்தையும் பண்ணணும்னு. இல்லை, நீ எனக்கு புரியலை. நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு தெரில. அவன் இப்படி பண்ணணும்னா எப்பயோ பண்ணிட்டு போயிருப்பானே. ஆனால் நீ வேணுன்றதுக்காக அவன் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். நீ எவ்வளோ தூரம் அவனை அசிங்கப்படுத்தினாலும் பின்னாடி சுற்றி சுற்றி வரான். இதெல்லாம் ஏன் பண்ணணும்?
இதெல்லாம் ஏன் பண்ணுறான் தெரியுமா? உனக்காக. உனக்காக மட்டும்தான் இதெல்லாத்தையும் பண்ணுறான். உண்மைதான், நானும் உன்ன மாதிரி தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது ஜேகே உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்றது. இன்னைக்கு தான் பார்த்தேன். ஒருத்தன் அந்த அளவுக்கு திட்டிக்கிட்டு இருந்தான். சாரி தவிர வேற எதுவுமே அவன் சொல்லலை. டேபிளை க்ளீன் பண்ணுறான். நான் அவனை வீட்டில் எப்படியெல்லாம் பார்த்தேன் தெரியுமா? சாப்பிட்ட பிளேட் எடுக்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு எவனோ ஒருத்தன் சாப்பிட்ட பிளேட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஏன் பண்ணுறான்? உனக்காக. உனக்காக பண்ணுறான். உன்னை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக பண்ணுறான். இன்னமும் நீ அமைதியாக இருக்க. ஆனால் உன்னை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது தியான். உன்னை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. இதை பாரு, ஜிகேவோட லவ்வை மிஸ் பண்ணிட்டேன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. புரிஞ்சுக்கோ. என்னம்மா பேசுறீங்க? அவன் பண்றதை மட்டும்தான் சொல்ற. நீ அவனுக்கு பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டியா? சொல்லு, நீ அவனுக்கு பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டியாதா? ஏன் சைலண்ட் ஆயிட்ட? நீ பண்ணது எல்லாத்தையும் தப்பு இல்லை, அவன் பண்றது மட்டும்தான் தப்பு இல்லை? எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா ஏம்மா அப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. இதை பாரு, ஜிகேவை மிஸ் பண்ணிடாதடா. அப்புறம் நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணுவ. ஜிகேவோட காதல் ரொம்ப ட்ரூவானது, ரொம்ப அழகானது. அப்படியே அவங்க அப்பா மாதிரி மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த உலகத்திலே பெரிய பெரிய முட்டாள் நீ மட்டும்தான். உட்காந்து நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். ஜிகே இப்படியெல்லாம் பண்ணுவானான்றது உனக்கே நல்லா புரியும். இருந்தா இப்படியெல்லாம் என்கிட்ட பேச மாட்டேன். நல்லா உட்காந்து யோசிச்சு பாரு, அப்பதான் புரியும் அவனோட காதல் எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு. உனக்கு அப்பதான் புரியும். நான் கிளம்புறேன். உட்காந்து நல்லா யோசி. ஜெகே, அம்மா சரிப்பா நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. அம்மா ஏம்மா உடனே கிளம்பிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல? இல்லைப்பா, உங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லாமலே வந்துட்டேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா ஒரு நிமிஷம். என்ன ஜெகே? அம்மா அப்பாவும் தாத்தாவும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? இதுக்கான பதில் உன்கிட்டே இருக்கே. உனக்கே நல்லா தெரியும்ல. என்னை பற்றி பேசுகிறாங்களா? ஜெகே, அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் உன் தாத்தா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுலேயும் உன் தாத்தா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பட் சீக்கிரமாக புரிஞ்சுப்பாரு. ம் ம் சரி, நான் கிளம்புறேன். அம்மா. என்ன ஜெகே, அப்பப்போ வந்துட்டு போகிறீங்களா? சரி, நான் வந்துட்டு போகிறேன். சரியா? பாய். தேவை நல்லா பார்த்துக்கோ. சரிம்மா. நான் சொன்னது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுப்பாரு, உனக்கே நல்லா புரியும். தேவோட அம்மாவும்
டேக் இட் அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போகிறாங்க. டே அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் அப்படியே உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அவன் ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டே யோசிச்சுட்ருக்கான். அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது.